ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன டீட்டெயில்ஸை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருக்கிறேன். அதாவது பெரிய பெரிய மரங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. அதாவது இந்த பெரிய மரங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெரிய மரங்கள் அதாவது இயற்கையோடு சேர்ந்துருந்தால் மட்டும்தான் ரொம்ப பெருசாக ஆகும். அதாவது மரத்துக்கு அது வேறு போகிறதுக்கு இடம் கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இதில் வேர் போகிறதுக்கு இடம் கிடைக்காது. ரொம்ப நாளில் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரி இடம் கிடைக்காம அது வளர முடியாமவே இருந்துடும். அதனால் இந்த மிஸ்டேக் மட்டும் எப்போவுமே பண்ணாதீங்க. இதெல்லாம் மாங்காய் செடி. இந்த மாங்காய் செடியெல்லாம் எப்போவுமே சரி இயற்கையோடு தான் இருக்கும். அதாவது பூமியோடு வளர்ந்தால் தான் அது ஒழுங்காக வளரும். அதோட காயும் கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்களை தொட்டியில் வைக்கிறதுக்கு மட்டும் முயற்சி செய்யாதீங்க. வைக்கிறதாக இருந்தால் சும்மா ஒரு ஆசைக்கு வச்சுக்கலாம். ஆனால் அதில் பழங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி வைக்கிறத வச்சுட்டு தான் நான் கூட கொஞ்சம் நாளாக அவசரப்பட்டுருக்கேன். இந்த மாதிரி பெருசாக எதுவும் வராது, அதில் ஃப்ரூட்ஸ் வராது, ஒன்றும் வராது, தண்ணி தான் செலவாகும். அதாவது மெயின்டெனன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் இருக்காது எதுவுமே. அது பாட்டுக்கு நீங்கள் கட் பண்ணி அது சின்னதில் வச்சா கூட ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது.